தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 8ஆம் தேதி கொல்கத்தால இருக்கக்கூடிய ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியினுடைய கருத்தரங்க அறையில முதுநிலை பயிற்சி மருத்துவர் ஒருவர் ரொம்பவே கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த கொடூரமான பாலியல் வன்கொடுமை வழக்குல நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல அந்த கல்லூரியிலிருந்து அந்த மாணவியினுடைய பெற்றோர அழைக்கும்போது, "உங்களுடைய மகளுக்கு உடம்பு சரியில்ல" அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருக்காங்க. பிறகு அங்க போனதுக்கப்புறம், "உங்களுடைய மகள் தற்கொலை செஞ்சிருக்காங்க" அப்படின்னு ஒரு செய்தியையும் சொல்லியிருக்காங்க. ஆனா, அந்த மாணவியினோட உடல் கண்டெடுக்கப்படும்போதே, அவங்க உடம்புல நிறைய காயங்களும், ரொம்பவே சிதைக்கப்பட்ட நிலைமையிலயும் தான் அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில, இந்த கல்லூரி நிர்வாகம் எதற்காக அத தற்கொலை அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு வலுவான சந்தேகம் நமக்கு எழும்புது. அது மட்டும் இல்லாம, அந்த மருத்துவக் கல்லூரியில இருக்கக்கூடிய கருத்தரங்க அறை அப்படிங்கிறது, அந்த கல்லூரியின் முதல்வருடைய முழு கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது, முதல்வரோட அனுமதி இல்லாம அந்த கருத்தரங்க அறைக்கு யாராலயுமே செல்ல முடியாத பட்சத்துல, அந்த மாணவி எப்படி அங்க போனாங்க? யார் அவங்கள அந்த கருத்தரங்க அறைக்கு வர சொன்னா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழும்புது. அது மட்டும் இல்லாம, அந்த மாணவிக்கு 36 மணி நேர வேலைய ஒதுக்கியிருக்காங்க. இந்த 36 மணி நேர வேலைய ஒதுக்குனது யாரு? அந்த மாணவிக்கு மட்டும் குறிப்பா இப்படி ஒரு வேலை நேரம் ஒதுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிற சந்தேகமும் எழும்புது. அது மட்டும் இல்லாம, அந்த மாணவி கொலை செய்யப்பட்ட உடனேயே அந்த கருத்தரங்க அறைய சுத்தம் செஞ்சிருக்காங்க. அதற்கு என்ன காரணம்? இப்படி பல கேள்விகள் அடுக்கடுக்கா நமக்கு எழும்பிக்கிட்டு இருக்கு. பயிற்சி மருத்துவரினுடைய உடற்கூராய்வு அறிக்கையில நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நிறைய சாட்சியங்களும் நமக்கு வெளியாகி இருக்கு. இத நிச்சயமா ஒருவர் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல. இத 2, 3 பேருக்கு மேல இருக்கிறவங்க தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கான துன்புறுத்தல இவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த அறிக்கையில மருத்துவர்கள் சொல்றாங்க. நம்மளால வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய துன்புறுத்தல்கள அவங்க அனுபவிச்சிருக்காங்க. நெறைய சாட்சிகள் கிடைச்சிருக்கு. ரொம்பவே மோசமான முறையில அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு உடற்கூராய்வு அறிக்கையிலேயே இத ஒருவர் செய்யல, நிறைய பேர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிற பட்சத்தில, ஆனா அந்த காவல்துறை அந்த கல்லூரியில வேலை செய்யக்கூடிய பணியாளரா இருக்கிற சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒருத்தர மட்டும் தான் இப்ப வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணி சிபிஐ விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னும், இதுல இனிமே யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு ஆகணும். மருத்துவத்துறையில இருக்கிற மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். இது போல ஒரு சம்பவம் இனிமே நடக்கக்கூடாது அப்படின்னும் மருத்துவர்களும், மாணவர்களும் கடந்த 5 நாட்களாக போராட்டங்கள நடத்திக்கிட்டு வராங்க. அதே சமயத்துல அந்த பயிற்சி மருத்துவருடைய பெற்றோர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சாதாரணமாக நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை, கொலை கிடையாது. என்னுடைய மகள் வேலை செய்யக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியில மருந்துகள் கையாள்ற பிரிவுல நடந்த ஊழலை என்னோட மகள் சுட்டிக்காட்டுனதுனால தான் இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கு. இதுல நிச்சயமா ஒருவர் இத செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. இந்த கல்லூரியில வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், மருத்துவர்கள், குறிப்பா இந்த மேற்கு வங்க அரசு பணியில இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளுக்கு இதுல வந்து பங்கு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாணவி உயிரிழந்த நிலையில கண்டெடுக்கப்பட்ட இடமான அந்த கருத்தரங்க அறையில தான் இந்த சம்பவம் நடந்துச்சா அப்படிங்கிறதே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே கருத்தரங்க அறைக்கு அருகில இருக்கக்கூடிய அறையினுடைய சுவர் இடிக்கப்பட்டு சீரமைப்புக்காக வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுலயும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இது எல்லாவற்றையும் தாண்டி என்னுடைய மகளினுடைய உடலை எரிக்கிறதுக்காக போகும்போது, அங்க ஏற்கனவே 3 உடல்கள் இருந்துச்சு. ஆனா, அவங்க அது 3யுமே எதுவும் செய்யாம அவசர அவசரமா என்னுடைய மகளினுடைய உடலை எரிச்சாங்க. இது எல்லாமே எங்களுக்கு அப்ப வந்து அந்த ஒரு பதட்டத்துல எங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனா, இப்ப எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நிறைய சாட்சிகள அழிக்கிறதுக்காக தான் இத பண்ணியிருப்பாங்களோ! அப்படின்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்கு. அப்படின்னு அந்த மாணவியினுடைய பெற்றோர் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, மேற்கு வங்கத்தில நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியினுடைய அரசு அடக்குவதாகவும், போராட்டம் செய்பவர்கள் மீது வீண் பழிய போட்டு பொய் வழக்குகள போடுறதாகவும், அவங்கள மிரட்டுறதாகவும், குற்றவாளிகள காப்பாத்த முயற்சிப்பதாகவும் அவங்க மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல நிறைய சந்தேகங்கள் எழும்புகின்ற இந்த நிலையில, உச்சநீதிமன்றமே இந்த வழக்க தானா முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இதனுடைய விசாரணை நாளை நடைபெறும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க.